வணக்கம். இந்த வீடியோல போக்குவரத்து துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையால் சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடி துவக்கப்பட்ட நவகிரக பேக்கேஜ் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க இந்த ட்ரிப்பை புக் பண்ணணும்னா டிஎன்எஸ்டிசி ஆப்ல பேக்கேஜ் புக்கிங்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான டேட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணலாங்க. நான் ஏசியா இருந்தா ரூ. 740 அதே ஏசியா இருந்தா ரூ. 1274 சார்ஜ் பண்றாங்கங்க. ஏசி பஸ் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு விருப்பமான சீட்டையும் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு கும்போணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் முன்னாடி நாளே கிளம்பி கும்போணத்தில் போய் ரூம் புக் பண்ணி தங்கிட்டோங்க. ஏன்னா இந்த ட்ரிப்பில் குளத்தில் குளிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, விளக்க போகிறதுன்னு எதுவுமே பண்ண விட மாட்டாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நவகிரக சுவாமிகளை தரிசனம் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒன் டேல நம்ம 9 கோயில் போகணும், அதனால எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் புக் பண்ண டேட்டில் ஷார்ப்பாக 5 மணிக்கு கும்போணம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. அங்கே போய் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த நவகிரக பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போதே நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் கரெக்டாக 5 மணிக்கு உள்ளே வந்துடும். 5 மணிக்கு மேலேயும் நீங்கள் வந்து ரீச் ஆகலைன்னா டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் நீங்கள் ரிசர்வ் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுவார். அது வரைக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. நம்ம ரிசர்வ் பண்ண நம்பரை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. தென் எந்த பஸ்ஸில் போய் ஏறணுன்றதையும் கைட் பண்ணுவாங்க. கரெக்டாக 5:15க்கு கும்போணத்துலேருந்து பஸ் எடுத்துருவாங்கங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு நான் ஏசி பஸ் போகும். அதுக்கு பின்னாடியே ஒரு 20 நிமிஷம் கேப்பில் வந்து ஏசி பஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணி. இந்த ட்ரிப்லேயே நம்ம கூடயே ஒரு கைடு வருவாருங்க. அவர் எந்தெந்த கோயில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படிலாம் பார்க்கணும், தென் என்ன டைம் எடுத்துக்கணும் அப்படின்றத தெளிவாக நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். அவர் கூடிய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒருத்தர் இருப்பாருங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ட்ரிப் ஃபுல்லாக நம்மளை கைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஐடி கார்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எப்பயுமே இந்த ஐடி கார்டு போட்டுருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம சிறப்பு தரிசனம் வந்து இந்த ஐடி கார்டை பார்த்து தான் உள்ளே விடுவாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கேப் ஏதோ கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம பஸ் ஸ்ட்ரைட்டாக திங்களூரில் இருக்க சந்திரன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கு. நம்ம போகிற கோயிலோட சிறப்பு என்ன, என்ன கடவுள் அங்கே இருக்கிறாரு, அந்த கோயிலோட தல வரலாறு என்னன்றதை கிளியராக நம்ம கூட வர கைடு நம்மளுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாருங்க. இப்போ மணி கரெக்டாக 6:30ங்க. நாங்கள் திங்களூரில் இருக்க சந்திரன் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி குரூப்பாக போனால் மட்டும்தாங்க எல்லா கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போவார், அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடியும் ஒருத்தர் வந்துட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கோவில் சந்திரனுக்கு உரிய தலமாக போற்றப்படுதுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலம். அது மட்டும் இல்லாமல் அப்பூதி அடிகள் இங்கே தான் அவதரித்த தலங்க இது. இந்த கோவிலோட மூலவர் கைலாசநாதர் லிங்கமாக காட்சியளிக்கிறார். அதே மாதிரி அம்பாள் பேர் வந்து பெரியநாயகி அம்பாள். பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திரனோட ஒளி மூலவர் மேலே படுறது தாங்க இங்கே மிகப்பெரிய விசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குங்க. பட் ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் ஒரு 2 லைன் மட்டும் கோயிலை பற்றி சொல்லிவிட்டு இந்த ட்ரிப்பு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்ம போகிற எல்லா கோயில்லையும் நம்ம லைனில் நிற்க வச்சு சிறப்பு தீபாராதனை கண்டிப்பாக காட்டுவாங்கங்க. சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே நம்மளுக்காக பஸ்ஸு ரெடியாக இருக்குங்க. எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு தான் பஸ்ஸை எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போது ஆலங்குடியில் இருக்க குரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எல்லாம் போகிற வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. மேக்ஸிமம் ஷார்ட்கட் ரூட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல கடைகள்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து வீட்டிலே வந்து தேங்காய் பழம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பஸ்ஸில் வச்சுக்கிட்டு அடுத்த போகிற கோயிலுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா போயிட்டு சாமி தரிசனத்தோடு சேர்த்து அர்ச்சனையும் பண்ணிடலாம். வயசானவங்க வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக தாங்க இந்த ட்ரிப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக காலையில் 8 மணிக்கு நாங்கள் ஆலங்குடியில் இருக்க குரு கோயிலில் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் போனது வியாழக்கிழமைங்க. ஸோ ஆலங்குடி குரு கோயில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் கைடு எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சுட்டு சிறப்பு தரிசனத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போய் 5 நிமிஷத்தில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. இந்த கோவிலோட மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறாரு. அம்பாள் ஏலவார் குழலி. இந்த கோயில் குரு பகவானுக்கு உரிய கோயிலுங்க. வாரத்தில் வர எல்லா வியாழக்கிழமைகளும் விசேஷ நாள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் வர 3வது வியாழக்கிழமை மட்டும் மகா குருவாரமாக கொண்டாடுறாங்க. இங்கே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா நம்மளுக்குன்னு சுவையான இட்லி, வடை, பொங்கல்னு பஃபே சிஸ்டத்தில் காலையில் சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. இந்த சாப்பாடு டிக்கெட்டோட இன்க்ளூட் ஆகாதுங்க. நம்ம தனியாக தான் பே பண்ணி சாப்பிட்ணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரூ. 60, மத்தியானம் லஞ்சுக்கு ரூ. 90. இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து யாருமே வந்து அமௌண்ட் கட்டி சாப்பிட்டது இல்லையா. யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களாம். நம்ம கூட பஸ்ஸில் வரவங்களே யாராவது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்பான்சர் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கும் எங்களுக்கு இந்த பஸ்ஸில் வரவங்களில் ஒருத்தர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஃப்ரீயாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் காலையில் 8:45க்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டன் பஸ்ஸுக்கு வந்துடுவோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். 3வது கோயிலாக திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு கரெக்டாக காலையில் 9:40க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோங்க.
இந்த கோவில் ராகு பகவானோட பரிகார தலமாக விளங்குதுங்க. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட ராகு பகவான் மேல பால் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக காட்சியளிக்கிறது இங்க ஒரு விசேஷங்க. இந்த திருத்தலம் ஆதிசேஷன் உட்பட பாம்பு இனங்கள் வழிபட்ட தலங்க. இங்க வந்து வழிபட்டா திருமண தடை நீங்கும், நோய் குணமாகும் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாங்க ஒரு 11 மணி அளவுல சூரியனுக்கு உகந்த சூரியனார் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இந்த கோவிலோட மூலவர் சிவசூரியன், அம்பாள் உஷாதேவி மற்றும் சாயாதேவி. இந்த கோவிலில் நவகிரகங்கள் அனைத்தையுமே ஒரே இடத்துல தரிசிக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் நவகிரகமே, அதாவது சூரியனே வந்து சிவசூரியனாக மூலவராக அமைஞ்சிருக்காரு. இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயிலுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கரெக்டாக 11:30 மணி அளவில் 5வது கோயிலான கஞ்சனூரில் இருக்க சுக்கிரன் கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த கோவிலோட மூலவர் அக்னீஸ்வரர், அம்பாள் கற்பகம்பாள். நவகிரக தலங்களில் இது சுக்கிரனுக்கு உகந்த தலமாக இருக்குது. இந்த திருத்தலத்தில் உடலில் உள்ள நோய்கள் போகவும் செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இங்கே இருக்க மாடுகளுக்கு மக்கள் அகத்திக்கீரை கொடுக்குறாங்க. நம்ம பஸ்ஸுலேருந்து உள்ளே வரும்போதே அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் கொடுத்துட்டு கோயிலுக்கு போகலாம். ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா, எங்கள் கூட வந்தவங்க பஸ்ஸுக்கு போகாமல் போய் அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு திரும்பி வந்தாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கைடு வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதே மாதிரி இந்த கோயில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயிலுங்க. சுமார் 12:30 மணி அளவில் நாங்கள் செவ்வாய்க்கு உகந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த கோவிலோட மூலவர் வைத்தியநாதர், அம்பாள் வந்து தையல் நாயகி அம்பாள். இந்த திருத்தலம் வந்து அங்காரகன் என்ற செவ்வாய்க்கு உகந்த திருத்தலம். செவ்வாய்க்கு தனியாக ஒரு சந்நிதியும் இருக்குங்க. அனைத்து சிவனடியார்களும் இந்த திருத்தலத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது தேவார பாடல் பெற்ற தலம். மனிதனுக்கு உண்டாகும் பல தீராத வியாதிகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு வைத்தீஸ்வரன் கோயில்னு அழைக்கப்படுகிறது. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான கோயிலுங்க. நம்ம 12:30க்கு போனனால 1 மணிக்கு இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பூட்டிடுவாங்க. அதனால கொஞ்சம் அரிபரியாக நம்ம இங்கே சுற்றி வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 7வது கோயில் போகணுங்க. அதுக்குள்ளே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 1:15 அளவில் ஒரு மண்டபத்தில் நிறுத்தினாங்க. இந்த மண்டபத்தில் நம்மளுக்குன்னே ஸ்பெஷலாக தனியாக சாப்பாடு, வடை, பாயசம்னு ஒரு சூப்பரான மீல்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த டைமில் நாங்கள் கூட வந்தவங்கலாம் எந்தெந்த ஊர்லேருந்து வராங்கன்னெலாம் பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 7வது கோயிலுக்கு போகணுங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லா கோயிலும் 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. எங்களை எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்க கேது கோயிலுக்கு கரெக்டாக 2:45க்கு போய் ரீச் பண்ணாங்க. இந்த கோவிலோட மூலவர் நாகநாதர், அம்பாள் சௌந்தரிய நாயகி. இது நவகிரக தலத்தில் கேதுக்கு உகந்த தலமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலோட மூலஸ்தானம் மூடிதாங்க இருந்துச்சு. ராகு காலன்றனால கேது பகவானோட சன்னிதானம் மட்டும் திறந்துச்சு. நாங்கள் அங்கே போய் நவகிரக ஸ்தலத்தில் ஒன்றான கேது பகவானை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் 8வது தலமான புதன் பகவானுக்கு உகந்த திருவெண்காடுக்கு கரெக்டாக 3:30க்கு போய் ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக 4 மணிக்கு தாங்க இந்த கோயிலோட நடத்த இருக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் போய் வெளியில் டீ குடிக்கலாம், இல்லை கோயிலுக்குள்ளே வந்துட்டு எங்கேயாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைனா கோயிலோட வெளிப்பிரகாரம் திறந்திருக்கும், அதை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலோட மூலவர் ஸ்வேதாரண்யீஸ்வரர், அம்பாள் பிரம்ம திவ்யாம்பிகை. இந்த திருவெண்காடு திருத்தலம் புதன் பகவானுக்கு உரியதுங்க. தேவாரம் பாடிய அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர்கள் எல்லாத்தாலையும் பாடல் பெற்ற தலங்க இது. இந்த திருக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இந்த கோவிலில் வழிபட்ட கல்வி, அறிவு மற்றும் பேச்சு திறமை மேம்படும் சொல்கிறாங்க. சிவனின் ஆனந்த தாண்டவத்த போது அவரோட முக்கண்ணிலிருந்து சிந்திய நீர்த்துளி தாங்க இங்க அக்னி, சூரியன் மற்றும் சந்திர தீர்த்த குளங்களாக அமைஞ்சதாக ஐதீகம். இப்போ நாங்கள் நவகிரக திருத்தலத்தில் 8 கோயில்களை சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு 9வது திருத்தலமான திருநள்ளாறில் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நவகிரக திருத்தலத்தில் சனீஸ்வரனுக்கு உகந்த தலமான திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலை கரெக்டாக 5:45க்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த கோவிலோட மூலவர் தர்பாரணீஸ்வரர், அம்பாள் பிரணேஸ்வரி. 7:30 சனி உள்ளவங்க நலத்தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செஞ்சால் சனீஸ்வர பகவானோட தாக்கம் கம்மியாக இருக்குன்றது ஐதீகம். இந்த கோவிலில் சரியாக 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இங்கே உள்ள மரகதலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்குங்க. அதையும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே உள்ள சனீஸ்வர பகவானோட சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. நம்ம சேனல்லேயே இந்த கோவிலை பற்றி ஒரு வீடியோ இருக்குங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இந்த திருநள்ளாறு கோயிலேருந்து நாங்கள் வெளியில் வர கரெக்டாக மணி 6:30 ஆச்சுங்க. இந்த ட்ரிப்பு டெய்லி இவங்க போகிறனால நம்மளை ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி டைமுக்கு வந்தால் மட்டும் போதுங்க. எல்லா இடத்துலையும் சுவாமி தரிசனம் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் குடிக்கிறதுக்கு நீங்கள் கடையில் தண்ணி வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. பஸ்லேயே 2-3 20 லிட்டர் கேன் வச்சுருப்பாங்க. அதிலே நீங்கள் வாட்டர் பாட்டில் இருந்தால் மட்டும் போதும், ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பு கரெக்டாக திருநள்ளாறுலேருந்து கிளம்பி 7:30 மணி அளவில் கும்போணம் பஸ் ஸ்டாண்டுக்கே போய் ரீச் ஆகிடுதுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் சேலம் போகணுங்க. அதனால் ஐடி கார்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு காரைக்கால் சிதம்பரம் வழியாக சேலத்துக்கு புறப்பட்டுட்டோம். நீங்கள் ஒருத்தர் அல்லது மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 3 பேர் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ட்ரிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் 4 பேருக்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு வாடகை கார் எடுத்திங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் ஒரு நாள்லேயே பொறுமையாகவே சுற்றி பார்க்கலாங்க. நீங்கள் போகும்போது எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கோயிலில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கே மட்டும் நீங்கள் சிறப்பு தரிசனம் அமௌண்ட் கொடுத்து போயிட்டீங்கன்னா மிச்சம் எல்லா கோயில்லையும் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. மேக்ஸிமம் சனி ஞாயிறில் லீவ் நாளில் போகாமல் நடு நாட்களில் போங்க. ஈஸியாக வந்து ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். என்ன கேட்டால் ஒருத்தர் இல்லை 2 பேர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த நவகிரக கோயிலை பற்றி தெரியாதுன்னாலுமே இந்த பஸ் ட்ரிப்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்கள் பொறுமையாக எல்லா இடத்துலையும் இருந்து சாமி கும்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிப்பு உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.